இன்றைய இறைவனின் வாக்கு. உன் பலகணிகளை பழுங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களாக்குவேன். ஏசாயா 54 அதிகாரம் 12 ஆம் பிரியமான அன்பு தேவச்சனமே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை, உன் பலகணிகளை பழுங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமான அன்பு தேவச்சனமே, இன்னைக்கு உங்களுடைய வீடுகளில் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒதுக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிறீர்களா, அல்லது தள்ளப்பட்ட மனிதர்களாக இருக்கிறீர்களா, தனிமையை உணர்கிறீர்களா? நான் இவ்வளவு இந்த வீட்டிற்கு செய்தேன், ஆனால் எனக்கு யாருமே எதுவுமே செய்யவில்லையே, என்னை குறித்து யாரும் கவலைப்படவில்லையே என்று சொல்லி நீங்கள் கண் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆம் என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உங்களுடைய வாசல்களை மாணிக்க கற்களாய் மாற்றப் போகிறார், உங்கள் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். உச்சிதமான கற்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் விலை மதிப்பற்ற கற்கள் என்று சொல்வார்கள். நாம் பார்க்கிற வைரக்கற்கள் கூட விலை மதிப்பற்றது தான், ஆனால் அதையும் தாண்டி சில கற்கள் இருக்கிறது. அது போன்ற கற்களை கொண்டு ஆண்டவர் உங்களை உயர்த்தப் போகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் நினைப்பது போல அல்ல, அவர் உங்களை உயர்த்தப் போகிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், துவண்டு போகாதீர்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே என் தலையை உயர பண்ணும், ஆண்டவரே என் தலையை உயர பண்ணும் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணும்போதெல்லாம் அவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் தலையை உயர பண்ண போகிறார். ஆம் பிரியமான நன்றி ஜனமே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.